Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா homogeneous linear higher order partial differential equation with constant coefficientsல type 2 and type 3 combination of type 2 and 3 ஓகேங்களா. ஸோ type 2 அப்படின்னு பார்க்கும்போது sin term வரும், type 3ல வந்து பார்த்திங்கன்னா x y term வரும் ஓகேங்களா. ஸோ அதனுடைய காம்பினேஷன்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். Let's see the problem. So solve d square plus 2 d dash plus d dash square into z equal to sin of x minus y plus 2 into y minus x ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு d இருக்கிறதுல எம்மும் d டேஷ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது m ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 1 ஆட் பண்ணால் 2. ஸோ 1 into 1 1 1 plus 1 2 ஓகேங்களா. ஸோ m plus 1 into m plus 1 equal to 0. ஸோ m is equal to minus 1 comma minus 1. ஸோ roots are real and same. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் CF is equal to 5 1 of y plus m1x plus x into 5 2 of y plus m1x ஓகேங்களா. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ CF is equal to 5 1 of y minus x plus x into 5 2 of y minus x. ஏன்னா xோட m11 வேல்யூ வந்து -1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ PI1 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா sin of x minus yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேர்முக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ sin of x minus y அப்படின்னும் போது sin of ax plus by அதுதான் வந்து நார்மல் ஃபார்ம் இல்லையா. ஸோ அப்போது a இருக்கிற இடத்துல 1 இருக்குது, b இருக்கிற இடத்துல -1 இருக்குது. கோஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x and y தான் நமக்கு என்னது a and b. ஸோ இங்கே வந்து a உடைய வேல்யூ 1, b உடைய வேல்யூ வந்து -1 ஓகேங்களா. ஸோ PI1 is equal to 1 divided by d square plus 2 d dash plus d dash square into sin of x minus y. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ d ஸ்கொயர் வேல்யூ d dash வேல்யூ தென் d dash ஸ்கொயர் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணணும், d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர். ஸோ a வேல்யூ 1 அப்படின்னும் போது மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் -1. d dash வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆஃப் ab. ஸோ a வேல்யூ 1 b வேல்யூ -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் +1. ஸோ d dash ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ b ஸ்கொயர் வேல்யூ b வேல்யூ வந்து -1. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 வரும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ d ஸ்கொயர் -1 ப்ளஸ் 2 இன்ட்டு d dash வேல்யூ 1 இன்ட்டு 1 மைனஸ் d ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -1 -1 -2 +2. ஸோ டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், நார்மலாக எல்லா சம்ஸ்லையுமே அப்படி தான் பண்ணியிருப்போம். எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேர்ம், இந்த டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உண்டான வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ 1 டிவைடட் பை sin ஆஃப் x minus y டிவைடட் பை d ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 1. இந்த 2 - 1 என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு d தான் பண்ண போகிறோம். d இந்த டேர்மை தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிமைனிங் டேர்ம் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் d டேஷ் வேல்யூவோ இல்லை d டேஷ் ஸ்கொயர் வேல்யூவோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ d டேஷ் வேல்யூ வந்து 1, 2 இன்ட்டு 1 2. ஸோ இதே மாதிரி d டேஷ் ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2 - 1 1 வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், d ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும் இல்லையா. ஓகே, ஸோ d ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 1 எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த டேர்முக்கு 2d டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது ரிமைனிங் வந்து d ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை வித் x தென் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு d அப்படின்னு பண்ணும்போது 2d ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 0 ஓகேங்களா. ஸோ அப்போ x இன்ட்டு sin ஆஃப் x மைனஸ் y டிவைடட் பை 2dன்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், x/2 இன்ட்டு 1/d sin ஆஃப் x மைனஸ் yன்னு எழுது. ஸோ 1/d அப்படின்னா என்ன, இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ sin ஆஃப் x மைனஸ் y
இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அகெயின் எக்ஸை உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ அப்போது என்ன வரும்? எக்ஸ் பை 2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பை 2 மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். ஓகே, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் PI1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை 2 காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ PI2 ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம், தட் மீன்ஸ் என்னது 2 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ், அந்த டேர்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ PI2 இஸ் ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d d டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டினாமினேட்டரில் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி ஸ்கொயர் டேர்மை வெளியே எடுத்துடுறேன். ஸோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 ப்ளஸ் 2d டேஷ் பை டி ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா? ஸோ இந்த டேர்மில் வந்து 1 ப்ளஸ் இந்த ஹோல் டேர்மே எனக்கு என்னது? எக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது 1 பை டி ஸ்கொயர். ஸோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க. ஸோ நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ் 2d டேஷ் டிவைடட் பை டி plus d dash square divided by d square whole inverse into 2 into y minus x. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 plus xக்கு என்ன ஃபார்முலா? ஸோ 1 plus xக்கு என்ன ஃபார்ம்? 1 plus x whole inverseக்கு என்ன ஃபார்முலானா 1 plus x 1 minus x plus x square minus x cube அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ நார்மலாக 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸ்க்கு எல்லாமே ப்ளஸ், அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு மாறும். பட் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன வரும்? 2 டிவைடட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2 டி டேஷ் பை டி. இந்த டேர்ம் ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்மை வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். டி டேஷ் ஸ்கொயர். ஸோ ஒய்யை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போது உங்களுக்கு வேல்யூ 0, ஹையர் ஆர்டருக்கு வந்து 0 அப்படிங்கிறதால அதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் 2 டி டேஷ் பை டி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ், இந்த 2 வந்து மாடி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 பை டி ஸ்கொயர் இந்த ஒய் மைனஸ் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 d dash by d into y minus x. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d dash அப்படின்னும் போது டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். ஸோ PI2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 by d ஸ்கொயர் இன்ட்டு y minus x மைனஸ் 2 by d. ஓகேங்களா? ஸோ இங்கே y மைனஸ் எக்ஸை வந்து d dash பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d dash அப்படிங்கிறது என்னது? டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். ஸோ மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0 ஆகிடும். ஸோ 1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ த ரிமைனிங் பார்ட் என்னது? 2 பை டி ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ வந்து 1 பை டி அப்படின்னா என்னது? இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வரும் மைனஸ் 2x, தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை டி. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? இந்த டேர்மை வந்து அகைன் 1 டைம் வந்து இன்டகிரேட் பண்ணுங்கள். ஏன்னா 2 டிவைடட் பை டி into 1 by d into y minus x minus 2x. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னும் போது xy மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸை அகைன் பண்ணும்போது x ஸ்கொயர் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன வரும் உங்களுக்கு? xy மைனஸ் x ஸ்கொயர் பை 2 மைனஸ் x ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ அகைன் இங்கே 1 by d இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படி பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு y மைனஸ் x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x கியூப் பை 3, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 3 இன்ட்டு 2 6 மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னும் போது x கியூப் பை 3. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து வரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, கீழே வந்து மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைட் பை 2 மைனஸ் 3x கியூப் பை 6. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்துமே 2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா PI2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப்.
2 cancel ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் க்யூபுங்கிறது ஆன்சராக வரும். ஸோ ஃபைனல் சொல்யூஷன் என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா pi1 ப்ளஸ் pi2. ஸோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ z ஈக்குவல் டு phi1 of y minus x plus x into phi2 of y minus x minus x by 2 cos of x minus y plus x square y minus x cube. So this is the solution. Okay, thank you so much.